ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஈவில் ஃபாதர் கேம் ப்ளே. எப்பவுமே நான் ஷார்ட்ஸ் தான் போடுறேன். இன்றைக்கி நம்ம இனிமேல் ஹாரர் கேம் ப்ளே வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் என்ன ஹாரர் கேம் பார்க்கணும்னு சொல்லுங்கள். கேம் ப்ளே இல்லை, ஃபஸ்ட் டைம் பேசுவேன் பார்க்கலாம். ஈவில் ஃபாதர் வந்து நான் விளையாடிருக்கேன், ஆனால் கேம் ப்ளே ஆனால் அடி நான் என்ன வாங்கியிருக்கேன் பாருங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் இன்னும் 2வது பண்ணிருக்கேன், ஏன்னா அதை வாய்ஸ் கேட்காது. நான் வாய்ஸ் வந்து பண்ணேன். இப்போ வந்து திருப்பி வாய்ஸ் போட்டு பண்ணிட்டேன். இங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வர வருது, தொலை பண்ணுது. சரி, ஓகே, டே 1 ஆயிடுச்சு. இப்போ ஈவல் ஃபாதர் பற்றி நிறைய பேர் கேட்கணும். ஈவல் மாதிரி ஈவல் வேலை மாற்றிட்டேன். ஈவல் வேலைனா கிராண்டாக வேலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணலாம். ஜெயிக்க முடியுமான்னு தெரியும். ஜெயிச்சனாவே டைப் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. நான்லாம் வெத்து எப்படி இருக்கேன். சரிண்ணா, வீடியோக்கு போயிட்டு வந்து நான் வந்து 3 காய் எடுத்திருக்கேன், போட்டு காய். இப்போ வந்து நான் அலாரம் வந்துட்டு இதில் என்ன பண்ணுவேன்னா கார் எடுத்துருக்கேன். அவனை அலாரம் போட்டு அவனை கூப்பிட்டு வச்சு செய்வோம். அவன் கத்தி வருவான் சும்மாவே. ஊ என்னமா அவனால தான் அடிச்சுட்டு சொல்லுவாருங்க. அவன் கத்துவான் பாருங்க. இது அப்பா வந்து பார்க்கலாம். ஓகே, அவன் போயிட்டானா என்னன்னு தெரியல. சவுண்டு போட்டு கரெக்டாக சவுண்ட் போட்டு போகிறான். அதை நான் கட் பண்ணியிருப்பேன். சவுண்டு அப்படி போட்டு போகிறான். ஏன் அப்படின்னு போட்டு போகிறான். என்னவே புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ வந்து அந்த டெடிபேர் பற்றி அவங்க டெடிபேர் வச்சு பார்த்தீங்களா, அது எதுக்கு யூஸ் பண்ணாலும் தெரியல. அவனுக்கு விளையாடி இருப்பீங்க, முடிச்சிருப்பீங்க. அந்த டெடிபேர் பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கும். அவன் என்ன விஷயம், அவன் வேறு அங்கே நிற்க அவன் போகிறதுன்னு அவன் வந்தாலும் அவன் பார்த்தாங்க. பேக்கை காட்டி நின்றுட்டு 4 விட தான் நான் கவனித்தேன். சரி போகும், ஏன்னா வர மாதிரி எனக்கு தோணலாம் கீழே போய் பண்ணுறதுக்கு. அந்த சவுண்டு ஒரு சுற்றிட்டே இருக்க மாட்டேன் 10 வாட்டி. அதனால் போகும், நம்பிக்கையோடு போகும். உங்கள் பெரிய இடத்துல இருக்குது தேடுறதுலாம் உயிர் பேர் காசில் தேடுவான். வந்து நாங்கள் தான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். அதை பாருங்க. போகும். காருக்கு இங்கே நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காருக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். காருக்கு அப்புறம் இங்கே அலாரம் ஆன் பண்ணிட்டு இப்போ எழுந்துருக்கும். கிடச்சிச்சு. இப்போ வந்து அலாரம் ஆன் பண்ணலாம். எஸ்கே ஒர்க் பண்ணோடனே எக்ஸூட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே போயிடுவோம். இப்போ நான் வருவான், எக்ஸூட் பண்ணி ஓடிவோம். ஓகே, வந்துட்டான் கத்திட்டே வரான். வாயத்துக்கு நான் கத்துவோம். அது மட்டும் எடுத்துருக்காரு. ஓடு சூட் படிக்கிறதுல போவாங்க. நான் சுற்றி காருக்கு யாராலும் வச்சுக்கோங்க. கார்கிட்ட தூக்கி போட்டு போயிடும். கலர் பண்ணி போவோம். தூக்கி போட்டுச்சு. ஓடு நான் வந்துட்டான். அதுக்கே நான் வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. வரல, படிக்கிறது நாமல் போவோம். ஏன் அது மோஸ்ட்லி ஷாட் இல்லை, காலியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. படிக்கிற இடத்த எட்டி பார்க்கணும். மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா. ஸோ வந்ததுக்கே திருப்பி பார்க்க படிக்கட்டு. ஐயோ பங்க் ஆயிடுச்சு, போச்சு. ஐயோ நான் பார்த்துருப்பேன் நேரத்துக்கு. ஐயோ போச்சு. ஐயோ இஷ்டத்துக்கு போகிறேனே, டேரக்ஷனும் மாட்டேன். செத்தேன். ஆடு அப்பா 10 வாட்டி ஆடு வருது. போச்சு. நான் காலி மொத்தமாங்காலி. இப்போ நான் சேர்த்து மொத்தமாங்காலி. அதெல்லாம் டெலிவரியாக நான் பார்த்துட்டு ஏன்னா டெலிவரி என்னன்னு எனக்கு தெரியல. சரி அவனை கூப்பிடாம ஒரு ஷோவில் போவோம். இருப்பாங்க என்ன ஜிகிஜின்னு லைட்டாக பயந்துட்டேன். இங்கே தேடிட்டோம். வந்து தேடணும்னா இல்லையா, தேடணும் டவுட் வருது. தேடிட்டேன். போதும், ஒன்றுமே இல்லை. எதுக்கு ட்ராயர்ஸ் உடச்சி போட வேண்டியதான். உயிரை வாங்க மாட்டான். காலி ட்ராயராக சொல்லணும். இப்படி நான் கார் எஸ்கேப் பண்ணி போடுறது. கார் எஸ்கேப் பண்ணி இப்படி மூச்சு பண்ணுறேன். ரோடு எஸ்கேப் தான் சத்தம். போகும். அது வராது வருது. அவங்க எல்லாருக்கும் நான் வந்து தமிழ் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். தமிழ் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னா. ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஓகே,
இப்போ வந்து அவனை சவுண்டு போட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே டப்பு நிற்கிற புதுசாக நான் மாட்டினேன்னு ஆகும். என்ன பண்ணலாம், சவுண்டு போட்டுப்பாங்க. சவுண்டு போடுவோம், நமக்கு சவுண்டு போட்டுருக்கோம். ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு கண்டுபிடிக்கல. சரி சவுண்டு போட்டுட்டு கீழே போய் சவுண்டு போட்டு அவன் வந்துடுச்சு. வீடு ஊடு கத்திட்டு வரான். ஓஹா ஓஹா அப்படின்ட்டு. நான் தெரிஞ்சு அவன் கொரில்லாவோட பிள்ளையா இருப்பான். சரிம்மா இவங்க பிள்ளையா போயிருந்ததுக்கு நாங்கள் பார்க்குற அவஸ்தை. அடப்பாவி இங்கே உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அங்கே ஃபோன் நான் அங்கே ரிங் அடிச்சது. ஐயோ அடப்பாவி ரொம்ப நல்லவன்டா நீ. நான் எவ்வளோ அவசரம் என்னை பிடிக்குமா மாட்டான். ஆஹான்ட்டு பட்டப்பட்டான்னு விடுவான். என்ன இருக்குது நம்ம வீட்டில் போய் வாசிக்க முடியாது சார். நல்லா கேள்வி சார். ஆனால் எதுக்கு போய் வச்சுருக்காங்க. இங்கே எதாவது இருக்கா ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட்டு இங்கே இருக்கேன். நான் இந்த கேம் ட்ரை பண்ண கூட தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டோர் எஸ்கேப் டோர் எஸ்கேப் நெக்ஸ்ட் டைம் டோர் எஸ்கேப் பண்ணாமல் இந்த கிராணி ஈவல் இந்த மூணுலேருந்து கேம் விளையாடுச்சு. இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஒப்பீனியன் என்னவோ சொல்லுங்கள். விளையாடுவோம். கக்கூஸ் சொல்லுவாங்க. கக்கூஸில் என்னடா பண்ணி வச்சுருக்கா? பச்சை பச்சையாக இருக்கு. என்ன ஃபங்கஸா? கக்கூஸே அந்த ஃபங்கஸாக வந்துச்சு பாருங்க. அடப்பாவி கிராஃபிக்ஸ் அப்படியா இல்லை ஃபங்கஸ் வந்து அப்படி வச்சேன். கக்கூஸ் போனாலும் அது என் மனுஷன் தானே. கிராமியை விட ரொம்ப கேவலமாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல என்கிட்ட கிராமி விட்டுலாம் பார்த்துருக்கேன். வாங்கி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்னடா இப்போ வந்து இங்கே ப்ளஸ் அடித்தேன். அப்படிங்களா இடத்த மாற்றி மாற்றி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க காய்ஸ். அவ்வளோ என் கார்கிட்ட வந்து நான் இது கூட கண்டுக்கலாம் போயிருக்கேன். எப்படா வந்தேன் இதெல்லாம் அங்கே வேணும். கதவுக்கு வந்து கையை விட்டு அடிக்கிறான். சீட்டிங் காய்ஸ். சீட்டிங் பண்ணுறான். அவன் கையை எடுத்து கூட விட்டு அடிக்கிறான். சீட்டு இது சீட்டு. நான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கிடைக்கிறாங்க. மண்டேல போடுறேன். மண்டே கீழே தான் ட்ராயர் இருக்கணும். ஒரு மணி நேரம் சரி அதெல்லாம் இல்லை வேணாம். அதெல்லாம் போட்டு கூப்பிட்டு அதாவது வேலை பண்ண வேண்டியது. என்ன இங்கே ஃப்ளாப் போட்டாங்க தெரியல. டைத்தினால பக்கம் போட்டு வச்சுருக்கோம். ரூம் தொடர்ந்து இருக்கும். நான் தான் இங்கே மீன் பிடிச்சோம் சாதனை இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சிருக்கோம். கரெக்டாக படிக்கிறதுலே போகலாங்க. ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ணனே புரியல. இந்த ஒரு டப்பா இந்த டப்பாவில் ஒன்றுமே தேட முடியாது. போட்டு வேண்டியது குதிக்கலாம். தம்மாள் அது பேர் என்ன வேலை ஸ்டேர் வந்துச்சு. ஸ்டேர் இருக்கிற இடத்துல பத்திரமா இருக்கும். அடி வாங்குற இடத்துல அங்கே இருக்கும். நான் எப்படி அடிவாங்க செத்து போனேன்னு தெரியல. நாத்தமாக இருக்கும். என்ன மிக்ஸ்டாக சாணி முடிச்சு வந்துருக்கோம். அந்த நாற்று நான் விளையாட சொல்லி மயக்கம் போட்டிருப்பேன். சத்து போல மயக்கம் போட்டிருப்பேன். இப்போ தான் தெரியுது அவன் எதுக்கு வந்து ஸ்லிப்பரை தடிக்கிறான். நாலு சாணி முடிச்சு அம்மூதில் நிறைய ஆரம்பிச்சான். ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் என்ன வச்சாங்கன்னே தெரில. சார் வந்துட்டான். வா கபடி விளையாடலாமா? கபடி என்ன ஈக்குவலாக வா ரோல் ரூமில். நான்லாம் என்ன ப்ரோ பிளேயர். நான்லாம் வந்து இன்னும் கிராணி விளையாடலாம் தெரியும். நான்லாம் வந்து உனக்கே ஆட்டம் காட்டுவேன்னு சொல்லி கிராணிக்கு தான் சொன்னேன். அப்படி நான் அப்படி போய் இப்படி வரல. என்ன நீ என்ன பண்ணுவீங்க? இந்த சவுண்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த பழைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுங்க நீ என்ன பண்ணுங்க? இதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். கண்டுபிடிங்க. அதில் ஆடு என்ன ஆடுன்னு கண்டுபிடிங்க. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து என்ன தேடம் வந்துடுவோம். ஸ்க்ரீன்ஷாட் தேடும். இங்கே தான் இருக்கும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே இருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கா நம்ம ஓப்பன் பண்ண முடியுது. அப்பாடி இங்கே தான் இருக்குது. சுற்றி ஆள் கொண்டுவேன். இதை காணிக்கவே இல்லையே. அடங்கப்பா. சரி இப்போ நம்ம வந்து கீழே அண்டர்கிரவுண்ட் கக்கூஸ்க்கு போயிருக்கோம். அண்டர்கிரவுண்ட் போகிறதுக்கு கக்கூஸ் வீடே ஒரே சுற்றி ஐயோ அங்கிட்டு போகிறான்.
ஜஸ்ட்டு மிஸ் எனக்கு பார்க்க எனக்கு படப்படம் எல்லாம் வருது. நான் ஒன்றை பார்த்து இல்லைடா, நீ திடீர்னு வந்துடலாம். நான் செருப்பு நாட்டுனாங்க முறையாக பயப்படுறேன். போட்டு கீழே போய் சரி 2 காய் வேஸ்ட்டாக போச்சு. அவங்க அடிச்சுட்டு போகலாமா இல்லை ஃபியூர் எடுக்கலாம்? அடிக்க நிறைய அடிக்கணும் இல்லைக்கா, அதனால அவன் இங்கே இல்லை. கீழே போயிட்டு மாட்டிக்கலாம். கீழே போயிட்டு தூக்கி போட்டு ஃபியூரை போட்டு அப்புறம் வந்து அடிக்கலாம். பக்கத்துலேயே காருக்கு எழுத போயிட்டு ஃபியூர் போட்டுட்டு அப்புறம் வந்து அடிக்கலாம். கேட்பீங்க சின்ன பிள்ளையா இருக்குது அப்படி கார் ஓட்டுங்க. ஒன்றும் இல்லை, நம்மளாம் வந்து கார் ரேஸ்லாம் விளையாடிருக்கோம். அப்புறம் என்ன கார் ஓட்டுறதுலாம் ஈஸி தானே. என்ன தடப்படத்தப்பன்னு ஓட்டுலான்னு நினைக்கிறேன். சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவன் மண்டேயில் அடிப்பேன். மண்டே எங்கே வரமாட்டேங்குது ஸ்க்ரீன்ஷாட்டு. என்ன வரமாட்டேங்குது கைலிங்க வந்ததோட வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடிக்க போகிறோம். கரெக்டாக வர மாதிரி இந்த அடி வாங்கினே டக்குவா அடி போடு. கண்ணு தெரில. மண்டையில் ஒரு கோடு போட்டிருக்கேன் நிறுத்தி. இந்த காய் அவ்வளோ ஸ்ட்ராங். இப்போ வந்து கொஞ்சம் 3 காய் எடுத்துக்கலாம். புல்லட்டுக்காய் இது கேட்டீங்க. புல்லட்டுக்காய் அடுத்து ஈவெல்ட்டுக்கேன். அடுத்து ஈவெல்ட்டு உங்களை நான் அப்படின்னு தெரியல. என் அம்மா தான் நான் வந்து காப்பாற்ற போகிறேன். அடுத்து ஈவெல்ட்டு என் அம்மா ஒரு வேளை அரைச்சிட்ருக்காங்க. இவன் போட்ட மட்டும்தான் இருக்குது பார்த்தீங்க. அப்போனா என் அம்மா வந்து பாவம் அப்பாவி. அதனால தான் வந்து இவன் வந்து நான் போட்டு பாடாப்படுத்துகிற அம்மா இருக்கேன். இல்லை அம்மா டேப் கொடுக்கணும். டேப் கொடுக்கணும் வந்துட்டானோ வந்துட்டான். இல்லைடா எங்கிட்ட 3 காய் இருக்குது. அடிக்கிறேன். கோடு வந்துடுச்சு மூஞ்சியில். பாவி 4வது நாளைக்கு அவன் ஒன்றும் இல்லை. டேப் ஓட்டுவோம், கேரேஜை திறப்போம், கார் எடுப்போம், ஓடுவோம். ஈஸி போவோம், எழுந்திருப்போம், போகிறோம், ஜெயிச்சிடணும். லாஸ்ட்டு டே நம்ம எங்கேயும் வரமாட்டோம். பாரு நீ சீட்டிங்கே வந்து அடிக்கிறேன். எனக்கு பக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் சீட்டிங் 2 வாட்டி சீட்டிங் வேண்டாம் காய்ஸ். அதனால் எப்பயும் நான் போட்டுருப்பேன். ஆனால் முதல் நாள் ஃபஸ்ட்டு விளையாடும்போது முதல் நாள் தான் ஜெயிச்சேன். இந்த வாட்டி ஏதோ நான் தப்பாக நினச்சி இந்த சீட்டிங் பண்ணி எனக்கு அடிச்சிருக்கேன். சோனியா இன்னும் நமக்கு இருக்குது. நான் கரேஜ் ஓப்பன் பண்ணுறேன். கரேஜ் ஓப்பன் கர்த்தே டும் டும் டும். அப்புறம் என்ன சத்தம் முடிஞ்ச போ. ஆஹோ ஓஹோ எங்கே என்ன விட்டு போக பார்க்குறியா நீ? நான் உன்னை ரூமில் தான் அடைச்சிட்ருக்கேன். உங்கள் அம்மா வந்துட்டோம் இப்போ தெரியும் உனக்கு. என்ன மிரட்டுறான் அம்மா? இவனுக்கு என்ன இருப்பாங்களோ அடுத்த கேமில் பார்த்து தான் தெரியுங்க. சரி இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்ன போல் அடுத்தடிக்கு ரெடி ஆகிடும் போல. நீ சாவி வச்சேன். ஐயோ சாவியை காணுங்க. என் வீடியோ முடியுங்க. அங்கே இருக்கு. எப்போடி பயந்துடும். ஓகே இப்போ நம்ம சாவி எடுப்போம், கிளம்புவோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னைக்கு வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் விளையாடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. சரி 10 அடிக்கலாம். ஓகே பாய்.